இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி மியூசிக் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாமளே எப்படி ஓனாக மியூசிக் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் முதல்ல ஓப்பன் பண்ணிங்க. அதில் பீட் மேக்கர் கோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சரி, ரெண்டாவதாக இருக்கிற ட்ரம் பேட்ஸ் அப்படி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இவங்களே ஓவனாக கிரியேட் பண்ண மியூசிக்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான ஃப்ரீயாக இருக்கும். இது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்படி தான் இருக்கும். இந்த பச்சை கலரில் கட்டமாக இருக்குல்ல, அது மூலமாக நமக்கு மியூசிக் ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீடு, ஃப்ரீக்வன்சி, இதில் லெவல் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலம் நம்ம மியூசிக் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதேமாதிரி பிபிஎம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த மியூசிக் ஆப் மூலம் எப்படி நம்ம மியூசிக் கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். நம்ம சாம்பிள் பார்த்தோம். இந்த ஆப் மூலம் நாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அந்த மேலே ஒரு ப்ளூ பிங்க் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொன்று இருக்கும், 3, 2, 1 அப்படின்னு ஒரு லோட் ஆகும். லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆகிக்கும். நம்ம கிளிக் பண்ண லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மியூசிக் நம்ம ஆட் பண்ணி ஒரு மியூசிக் நாமளே கிரியேட் பண்ண முடியும். மேலே அங்கே ரெக்கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மியூசிக்கு கம்போஸ் பண்ணது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ரெக்கார்ட் பட்டனை தேவையான ஸ்டாப் பண்ணிக்கங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறோன்னு இருக்கும், ரெக்கார்டிங்ஸ். இதில் நான் பண்ண ரெக்கார்ட்ஸ், நானே கிரியேட் பண்ண மியூசிக்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ வேறு சோசியல் மீடியாவோ ஷேர் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு ஷேர் கொடுத்துருங்க. அவருக்கு இந்த மியூசிக்கு ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷேர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.